பேசிக்கான விஷயம். நாளைக்கு போயிட்டு ஒரு டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமையோ இல்லை ஒரு ரெட் விழுந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு இல்லைங்க எனக்கு வந்து சுத்தமாக டிராஃபிக் ரூல்ஸே தெரியாது, எனக்கு லா தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம லா டேர்மில். எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு இன்னசென்ட்டுங்க அப்படின்ற என்ன ஒரு விஷயத்தையுமே அங்கே எடுக்க முடியாது. ஒன்று ஜென்ரலி. இன்னொன்று என்ன அப்படின்னா, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல். ஓகே, நாளைக்கு ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்கள அடித்தா எனக்கு வந்து தவறுன்னு தெரியாது. ஓகே, அவங்கள போய் நான் அசிங்கமாக பேசினா எனக்கு தவறுன்னு தெரியாது, அவங்கள நான் போய் கத்தியால் குத்துனா எனக்கு தவறுன்னு தெரியாது அப்படிங்கிற எந்த ஒரு ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸுமே இங்கே எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் ஆஸ் அ லேமன், நம்ம லேமன் லாங்குவேஜ் நம்ம சொல்லுவோம். ஓகே, எல்லாரும் என்ன அப்படின்னா அவங்க ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கிரைமில் ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னாலே ஜென்ரலாக ஒரு 3 விஷயம் நம்ம சொல்லலாம். கிரைம்னு இல்லை, ஏதோ ஒரு செயல் குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னாலுமே ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா 3 விஷயத்தால் இருக்கும். ஒன்று செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இருக்கும். இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் என்னை யாராவது தாக்க வரப்போ நான் வந்து என்ன தற்காத்து கொள்றதுக்காக ஒரு விஷயம் வாங்கினா யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். அதுக்காக அந்த இடத்துல போயிட்டு அவங்கள குத்தி கொலை பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இல்லைங்க என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் பண்ணேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் மினிமம் ரீசனபிள் ஃபோர்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுதான். ரெண்டாவது அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன். அதை நம்ம அசால்ட்டில் கொண்டு வருவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, 2 பேருக்குள்ளே வந்துட்டு வாய் தகராறு இருந்துச்சு, அவங்க என்ன அசிங்கமாக பேசினாங்க, என் குடும்பத்தார் அசிங்கமாக பேசினாங்க, அதனால நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கிறது வார்த்தையால். ஓகே, அந்த மாதிரி பண்ணும்போது அதனாலையும் ஒரு குற்ற சம்பவம் ஏற்படலாம். அந்த இடத்துலையும் ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, 3